சொந்தோட நாங்கள் நுவரெலியா. அப்போ நான் 81ஆம் ஆண்டு காலப்பகுதியில் என்னோட ஒரு நண்பர் ஒருத்தர் என்னை இங்கே கூட்டி கொண்டு வந்தார். நாங்கள் வந்து 9 பேர் குடும்பத்தில், தாய் தகப்பன் சகோதரங்களாம் 9 பேர். நாங்கள் 3 சகோதரங்க பொடியல், மற்றெல்லாம் சௌகரியம். அப்போது எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது, இங்கே இந்த பக்கம் வந்து குடியேறணும், வன்னி பக்கம் வந்து குடியேறணும். ஏண்டா இல்லை மலைநாட்டில் நெடுகவும் இருக்க, அப்போ உள்ள நிலப்பாடும் மோசம். அங்கே வந்து தொழில் செய்ய கஷ்டம், தோட்டத்துலேயும் வேலை குறைவு, அதோட விவசாயங்களும் செய்கிறது கஷ்டமாக இருந்தது. அப்போ வீட்டில் எல்லோரும் சொல்லி எங்கள் அப்பா கொஞ்சம் காசு கொடுத்தாரு, ஒரு 11,000 ரூபா காசு தந்தார். இதை கொண்டு போய் எங்கள் காணி எடுத்து அங்கே எங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு நேரம் வந்தால் அங்கே இருக்கிற மாதிரி செய்யண்டி. அப்போ 1981ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் நான் இங்கே வந்து தான் அப்புறம் அந்த காணி வாங்கினேன். நான் இருக்கிற வீட்டு காணியும் ஒரு 4 ஏக்கர் வயல் காணி வாங்கினேன். வீட்டு காணி 7,000 ரூபாய், வயல் காணி 4,000, 11,000 ரூபாய்க்கு அந்த 2 காணியும் வந்தேன். வேண்டிய அப்புறம் குடியிருந்தேன். அப்படியே நான் தனியே இருந்து அப்படியே தோட்டம் செஞ்சு விவசாயம் செஞ்சு அப்படி இப்படி மெல்ல மெல்லமாக படிப்படியாக இருந்தது தான். இந்த கப்பலுக்கு வந்து நோய் வாரது கூட. இப்போ நான் தோட்டத்தில் அந்த வீட்டு காணியில் வச்சது ஒரு 100 அடி கப்பல் அழிஞ்சே போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. நல்ல வருமானம் கொடுக்குறது கப்பல். அது எல்லாம் ஒரு மஞ்சள் நோய் வந்து அதுக்கு எந்த மருந்தும் இல்லை, அதையெல்லாம் அப்படியே முடிஞ்சுது. இப்போ நான் இதில் காப்பாற்றின நோக்கத்தோடு கொண்டு வந்து இந்த கண்டுகளை இங்கே வச்சது. இப்போ இதிலேருந்து குட்டி எடுத்து தான் மறுபடியும் அது உற்பத்தி செய்யணும். அப்போ இதனோட குல வித்தியாசமாக இருக்கும், காய் பெருசாக இருக்கும், இதனோட காய் பெருசாக இருக்கும், விலையும் கூட. இப்போ 150 ரூபாய்க்கு வெட்டுறாங்க கிலோ. கதலி இப்போ 70 ரூபா, 60 ரூபா, 80 ரூபா காய் குலையை பொறுத்து வெட்டுறாங்க. கப்பல் வைக்கிற லாபம். லாபம், கப்பல் நல்ல லாபம். கப்பல் தான் எனக்கு காசு உழைச்சி கொடுத்தது கூடுதலாக. இது மிளகாய், இது வந்து மிளகாய் நாற்று போட்டு நாட்டி ஒரு 25 நாள் 30 நாளைக்கு நாங்கள் நாற்று எடுத்து நடுவோம். அதோட என்ன 2 அடி 2.5 அடிக்கு இடையில் ஒரு கண்டு நாடுறது. நாட்டி பிறகு அது அதுக்கான பசலையில் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்கள் ஆரம்பத்தில் எரு போட்டு தான் வைக்கிறோம். கூடுதலாக எரு தான் நான் பாவிக்கிறது. இது ஒரு பங்கஸ், இதுக்கு நாங்கள் மருந்து அடிக்கணும். இது ஒரு பங்கஸ். இந்த பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி விழுந்திருக்கு பாருங்கள், இந்த புள்ளி விழுந்திருக்கு, இது ஒரு பங்கஸ். இப்போ இதுக்கு மெங்கோசப்போன்னு மருந்து இருக்குது, அதாவது ஆன்டகோல்னு மருந்து இருக்குது, அடிக்கணும். இப்போ நான் அடிக்க போகிறேன், இதை இன்றைக்கி அடிக்கணும். மழை பிரச்சனையால் அடிக்க முடியாமல் போச்சு. இப்போ இன்றைக்கி இதுக்கு அடிக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்தில் காய்க்க தொடங்கிடும். வச்சு 2 மாதத்தில் பூ பிடிக்கும். பூ பிடிச்சி பிஞ்சு வந்துடும். பிஞ்சு வந்து காய்க்க தொடங்கும். இப்போ இனி நாங்கள் இந்த அடிக்காய் கட்டாயம் ஆஞ்சாகணும். இந்த அடிக்காய் இருக்குல்ல, இது ஆஞ்சாதான் இந்த காய் இந்த கட்டில் இருக்க அந்த காயை ஆஞ்சு விட்டால் தான் இது மேலே உள்ளதில் செழிப்பாக வரும். இது பழுக்க விடும் மட்டும் நான் வச்சுருந்தோம்னா இந்த செடி குருமன் மாதிரி அடிக்கும். அதில் பாருங்கள், குருமன் ஒரு செடி ஒன்று இருக்குது, அதில் எல்லாமே அப்படி தான். தென்னையும் அப்படி தான் பாருங்கள். தென்னையும் நாங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்தில் 2 மாதம் ஒருக்கா காய் ஆஞ்சா தான் தென்னை வீச்சா காய்க்கும். அப்படியே மரத்துலேயே அதை காயோடு செத்தலாக்கினா அந்த மரம் பெருசாக காய்க்காது. பழுக்கும் அந்த அதுக்கு பிறகு இந்த காய்க்கிற காய்த்தன்மை குறைஞ்சிரும். அதில் இப்போ கிட்ட இப்போ வச்சா இப்போ நாங்கள் இப்போ பச்சை மிளகா பிடுங்க தொடங்கியிருக்கிறோம். இவன் பச்சை மிளகா ஆஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் பிறகு பழத்துக்கு விடுவோம். பழத்துக்கு விட்டு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் பழத்தை ஆஞ்சு அது முடிய அதுக்கு பிறகு கைவிட்டு நான் வேறு பயிர் போடுவோம், ஏதாவது மரக்கறிகள் அது போடுறது. இதில் ஆஞ்சு நாங்கள் கடைக்கு இப்போ 350 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க பச்சை மிளகா கிலோ. அப்போ நாங்கள் இப்போ இதை கொடுப்போம் இப்போதைக்கு. ஒரு வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து வச்சுருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு மேலே வைக்கலாம். 6 மாதம் அதனுடைய கரண்டிட் காலம் அவ்வளோதான். 6 மாதத்தில் முடியும். நாற்று வச்சு எவ்வளோ நாற்று நட்டு எவ்வளோ காலம்? நாற்று மாதம் 2 மாதம் காய்க்க தொடங்கிடும். இவன் நாங்கள் இப்போ ஒருக்கா பசலை வச்சுருக்கிறேன். முதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் பசலை, அடுத்து 2ஆம் பசலை வச்சு இப்போ பாத்தி கட்டி 2ஆம் பசலை வச்சுருக்கு. இனி அடுத்து ஒருக்கா இது இந்த மஞ்சள் தன்மை வரும், ஒரு மஞ்சள் நிறமாக வரக்குள்ளே நாங்கள் அடுத்த பசலை போடுவோம். அடுத்த பசலை கொஞ்சம் போட்டால் யூரியாவோட மற்ற பசலையும் கலந்து பொட்டாஸ் அது கலந்து போட்டால் திரும்ப ஒரு காசு வந்து காய்க்கும். தக்காளி இது வந்து இந்த இனத்தை பற்றி எனக்கு சரியாக தெரியலை. இது நான் வந்து கொட்டை வாங்கலை, விலைக்கு வாங்கலை. இது நான் மார்க்கெட்டில் சந்தையில் ஒரு 2 கிலோ பழம் வேண்டி கொண்டு வந்து அந்த அங்கே தம்பில் பக்கம் வந்த பழத்தை வேண்டி கொண்டு வந்து அந்த பழத்தை நாங்கள் பண்படுத்தி அதில் உள்ள கொட்டையை தான் எடுத்தது. அந்த கொட்டை தான் எடுத்தது. மற்ற இதில் 2-3 வகை இருக்குது. ரோமன் ஒரு இனம் இருக்குது. மற்றது இந்த இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இனம் இருக்குது. இது ஒரு இனம். இந்த இப்போ இதை பழுக்க தொடங்கிது பார்த்தீங்களா, இந்த பழுக்க தொடங்கிடுது.
இந்த பழம் பழுக்க தொடங்கிடுது பார்த்தீங்களா. இது ஒரு இனம். இதில் பல இந்த ஏன்னா அந்த கடையில் வேண்டி கொண்டு வந்து போட்டதுனால ஒரே இனம் வராது. இது வேறு இனம் பார்த்தீங்களா. இது வேறு இனம். இது வந்து ஒரு பங்கஸ் நோய் அடிக்கிறது பார்த்தீங்களா. இது ஒரு பங்கஸ் நோய், அடியில் ஒரு பங்கஸ் ஒன்று வரும், ஒரு பங்கஸ் நோய் வரும். அந்த பங்கஸ் நோய் வந்த உடனே இந்த மாதிரி அந்த சுருட்ட நோய் மாதிரி வரும். இது பெரும்பாலும் தாவாது. அதை நாங்கள் முறைப்படி சென்றால் அதை பிடுங்கி எறியணும். இது கொஞ்சம் குறுகிய காலம் தான். இது மாதம் 2 சரி 2-3 மாதத்தில் சரி 4 மாதத்தில் சரி 4 இப்போ பாருங்கள். இப்போ இது பூக்குது. இது இன்னொரு 2 மாதத்துக்குள்ளே சரி, 2 மாதத்தில் இவரோட ஆட்டம் சரி. இப்போ இதில் வந்து இந்த தண்டு புழுன்னு ஒரு தண்டு புழு குத்தும் இந்த கத்தரியில். இந்த பாருங்கள் இருக்குது இந்த தண்டு புழு. இது வந்து இப்படி வாடும், இதுக்குள்ளே தண்டு புழு இருக்கும். தண்டுக்குள்ளே தான் இருக்குது. இதுதான் தண்டு புழுன்னு சொல்கிறது பார்த்தீங்களா. இது தண்டு புழு. இந்த பாருங்கள், இதை முடிச்சா இது ஒரு புழு. இந்த இதில் பாருங்கள் இப்படி குத்தி இருக்குது சின்னனா. இது குத்துனா இது வாடும். இதில் சின்ன இப்போ தான் இந்த முட்டை விட்டுருக்கு பார்த்தீங்களா. இது தான் இது கட்டாயம் நாங்கள் ரசாயன மருந்து அடித்து தான் இருக்கணும். 8 நாளைக்கு ஒருக்கா அடிக்கணும். இல்லாட்டால் இவ்வளோதான் இவரோட ஆட்டம் இவ்வளோதான். இப்போ இதோடு அப்படி வாடி போகுது. இது வாடி தான் போகும். இப்போ தான் பிஞ்சு பிடிக்குது பார்த்தீங்களா. இது நாங்கள் உடைச்சி பருப்பாக உடைச்சி ஒரு நிலையத்துக்கு ஒரு 1-2 போடலாம், 2 போடலாம். இப்போ இதில் 2 இருக்குது, 1 போடலாம். இப்போ இது வந்து கச்சா பிடிச்சது குறைவு. நிறையா பிடிச்சா 100-150 கச்சா பிடிக்கும். நல்லா பிடிச்சா 100-150 அப்படி கூடுதலாக பிடிக்கும். இது போட்டு 2 மாதம், இன்னும் 1 மாதம் இருக்குது பிடுங்க. 3 மாதத்தில் பிடுங்க. 3 தான் அறுவடை செய்கிறது. பிடுங்கி ஆஞ்சி கொடுக்கும். இதை பிடுங்கி இதை தனித்தனியாக எடுத்து காய வச்சு கொடுக்கும். காய வச்சு கொடுத்தா இப்போ கொஞ்சம் விலை கச்சானெலாம் விலை இப்போ 35,000 போகுது போல். ஒரு அந்தர்னா 50 கிலோ. இது பிஞ்சு. இதில் ஒன்று தான் இருக்குது. 3 கொட்டையும் இருக்கும், 2 கொட்டையும் இருக்கும். இது நாங்கள் பிடிங்கி காய்ச்ச உடனே ஆள் இருக்குது பக்கத்தில் எடுக்கிறதுக்கு. வியாபாரி இருக்காங்க, அவங்க உடனே காய வச்சு இந்த மாதிரி கச்சாண்டுக்கு வாங்கினா உடனே வந்து எடுத்து கொண்டு போவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. விற்பனை செய்ய பிரச்சனை. பச்சையாக கொடுக்க நம்ம பச்சையாக கொடுத்தா அவிச்சு சாப்பிட்றதுக்கு யாரும் கேட்டால் சும்மா கொடுக்குறது. மற்றபடி அது அப்படி கொடுக்கவே இல்லை தானே. அது வந்து இந்த காய வைக்காமல் மழை காலங்களில் இப்போ இந்த மாரி காலத்தில் இப்போ இந்த போன மாதம் இந்த விளைச்சல் சரியாக வந்திருந்தால் என்ன செய்யுது, காய வச்சு எடுக்கல. அது இல்லை, வெயில் இல்லை. இப்போ இனி நாங்கள் பிடுங்குற நேரத்தில் வெயில் சரியாக வந்துடும். காய வைக்காமல் வச்சுருந்தா அப்படியே ஒரு இந்த மஞ்சள் சாம்பல் நிறமாக அடிக்கும். அப்படியே சாம்பல் நிறமாக அடித்து பங்கஸ் மாதிரி அடித்து அது அப்படியே வெள்ளாகும். நம்மளுக்கு ஏற்ற தேவையில்லை. இது யாழ்ப்பாணங்க போகிறது தானே கூடுதலாக. யாழ்ப்பாணத்தை கொண்டு போகிறது தானே கச்சானெலாம் அங்கே தான் போகுது கூடுதலாக. எங்கள் பக்கத்தில் ஒரு வியாபாரம் இருக்கான் பொடியன்னு அவன் எங்களுடைய இதெல்லாம் அவன் தான் எடுக்கிறது. மழை அப்படி இப்படியும் பிழைச்சி போச்சு. வெள்ளங்கள் அது வந்து அப்படி இப்படினால இந்த விளைச்சல் இந்த முறை எல்லாருக்குமே வயலை பொறுத்த மாதிரி நாங்கள் வயலில் இப்போ சரியாக பாரிய நட்டத்தை தான் இந்த முறை நாங்கள் எதிர்கொள்கிறோம். வயலில் வந்து இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு வயல் செய்கிறதுக்காக 1,50,000 மேலே முடிவு 1 ஏக்கர் வயல் செய்ய. ஆனால் நாங்கள் அந்த நெல் வெட்ட மாட்டோம், அந்த அளவுக்கு வெட்ட மாட்டோம். ஏன்டா வெட்டுக்கூலியே இன்றைக்கி 20,000 18,000 எடுக்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு, 1 ஏக்கர் வெட்டுறதுக்கு. மற்றது உழவு பசலை மருந்து அது நெல் எல்லாம் பார்த்தா எங்களுக்கு செலவு முடியும் 1,50,000க்கு மேலே அப்படிக்கிட்ட வரும் ஒரு ஏக்கர் வயல் செய்ய. ஆனால் அந்தளவு நாங்கள் எடுக்க மாட்டோம். ஆனால் போன வருஷம் பரவாயில்ல, நெல் வந்து 7,000 8,000 அப்படி விற்றது. இப்போ 4,000 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க நெல். 4,000 ரூபாய்க்கு எடுத்து என்ன செய்கிறது சொல்லுங்கள் பாப்போம். 4,000 ரூபாய்க்கு எடுத்து நாங்களாம் வெட்டவே இல்லை, இன்னும் வெட்டவே இல்லை, அப்படி தான் கிடக்கு. இனி வாரக்கிழமை தான் வெட்ட தானே வேணும், ஒன்றும் செய்யலாது, வெட்ட தான் வேணும்.